ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜினுடைய கரஸ்பாண்டன்ஸ் திரு கமலமுருகன் அவர்கள் முன்னாடி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இந்த காலேஜை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷன் இருந்திருக்கும் இல்லையா, எனக்கு இந்த காலேஜ் இப்படி தான் போகணும் அப்படின்னுட்டு. ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த தொடக்கத்தில்? கல்லூரி ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய முன்னோர்கள் அவங்க என்ன விஷனில் ஆரம்பித்தாங்களோ அதே விஷன் தான் எங்களுக்கும் நாங்கள் உள்ள வரும்போது இருந்தது. இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தமிழகத்தில் இது 67வது கல்லூரியாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அவங்களுடைய விஷன் என்ன அப்படின்னாக்கா, இந்த சமுதாய மக்களும் படிக்கணும், அதே நேரத்தில் மற்ற சமுதாயத்தை சேர்ந்த வசதி இல்லாத பிள்ளைகளும் படிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இதனுடைய நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்திற்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி இன்னைக்கு அவங்களுக்கு அப்புறம் எங்கள் தலைமுறை வந்து அதே நோக்கத்தில் நாங்கள் அதை தொடர்ந்து கொண்டு போகிறோங்கிறது தான் இந்த கல்லூரியினுடைய ஒரு மிகச்சிறப்பும் ஒரு பெருமையும் கூட. பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் நாங்கள் சிரமப்பட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். வாய்ப்பு கிடைத்து வசதி பெற்றவர்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்வி வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கும் வசதி அற்றவர்களுக்கும் கிடைக்கணுங்கிறது தான் நோக்கம். அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த இடத்துல நாங்கள் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுறோன்னா, எங்களுடைய நேரத்தையும் பொருளாதாரத்தை ரெண்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த கல்லூரியை நாங்கள் சிறப்பாக ரன் பண்ணியிருக்கோம். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்குமே வந்துட்டு அவ்வளோ ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கு. அந்த மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்க காலேஜஸ்ல என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அதுவும் இருக்கு, அதுக்கு மேலேயும் வந்துட்டு இங்க நீங்க வந்துட்டு பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு டெவலப்மெண்ட் வந்துட்டு எப்படி நடந்துட்டு இருக்கு சார்? கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் வந்து முன்னோர்கள் வந்து அவங்க வந்து கல்லூரி நடத்தி ஒரு கல்வியை மட்டும் கொடுத்தா போதுங்கிற நிலைமை இருந்தது. ஏன்னா இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு 30 ஆண்டுகள் ஆகிடும். அப்போ அன்னைக்கு இருந்த கல்வியினுடைய நிலை வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வியினுடைய நிலை வேற. அன்னைக்கு வந்து ஒரு பொறியியல் கல்லூரி வந்து பாடம் நடத்தி அவங்க ஒரு டிகிரி வாங்கி கொடுத்தா போதுங்கிறது தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல. பொறியியல் கல்லூரியினுடைய தன்மை மாறிடுச்சு. இப்போ பொறியியல் கல்லூரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப இன்னைக்கு வாண்டடாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பிளேஸ்மெண்ட்டு, அதே மாதிரி அவங்க கற்கக்கூடிய கல்வியானது அவங்க புரிஞ்சு படிக்கிறாங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கும்போது இன்னைக்கு கல்வி வந்து கிளாஸ் ரூமை விட்டு கிளாஸ் ரூமுக்கு வெளியே வந்துருச்சு. அப்படிங்கும்போது நாங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த தலைமுறைகள் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, அவர்கள் வந்து ஒரு 4 செவத்துக்குள்ள கற்றுக்கிறத விட அவங்களுக்கு வந்து அவங்க என்ன படிக்கிறாங்களோ புஸ்தகத்தில் அதை வந்து ப்ராக்டிக்கலாக போய் செய்து பார்க்கணும். செய்து பார்த்தால் மட்டும்தான் அவங்களால அதை புரிஞ்சு அவங்க வந்து தங்களுடைய கேரியரில் அவங்க ஜெயிக்க முடியுங்கிறது. அதுதான் ஒரு கல்வியினுடைய அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷனுடைய ஒரு சிறப்பு.